கவிதைகள் திருவொற்றியூர் சென்னையிலிருந்து. வாருங்கள் கந்தன். பூ உலகை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் கவிதைக்களம் நிகழ்ச்சியில் தமிழ் அருவி வானொலி இயக்குனர் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் சென்னை திருவொற்றியூரில் இருந்து மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் வழங்கும் கவி வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மையே. வணக்கம் கந்தன். இன்றைய கவிதை தலைப்பு பூ உலகை பாதுகாப்போம். உலகப் போரும் வந்திட்டால் உயிர்கள் எதுவும் மிஞ்சிடுமா? பலவாய் காரணம் சேர்ந்திட்டே பகைமை வளர்ப்பின் மாய்ந்திடுமே. வானம் காக்கும் ஓசோனில் வதைக்கும் வேதியியல் கழிவுகள், நாளும் கூடும் பூமி வெப்பம் அழிந்தே உயிர்கள் நோய்ப்படுமே. காடுகள் இன்றி மழை வருமா? மரங்கள் உதிர்க்கும் பூஞ்சை மகரந்தம் வளிமண்டல ஈரம் கூட்டி மழை தரும். மரம் வளர்த்தல் மழை வளர்த்தல் என்றோ. பூமியின் மணிமகுடங்கள் மலைகள் வெட்டி சாய்த்தல் முறையா? மாமலைகள் வெறும் கற்பாறைகளா? அலைந்தோடும் ஆறுகள் பிறக்கும் கருப்பை என்றோ. மழை பொழிவை சீராக்கும் உயர்ந்த மனிதன் வலிமை மிகு காவலன் மலைகள் என்றோ. அறிவியல் கண்டுபிடிப்பாம் நெகிழிப் பொருட்கள் பூ உலகை குப்பை தொட்டி ஆக்கல் முறையா? கடல்வாழ் உயிரினங்கள் சாகும், நீர்நிலைகளுக்கும் கேடு, மண் வளமும் பால். நெகிழிப்பை ஒழிப்பீர், மக்கும் துணிப்பை கொள்வீர், ஆண்புற வாழ்வீரே. வாகனங்கள் உமிழும் நச்சுப்புகை வழியை மறைக்கும், நுரையீரல் கெடுக்கும். மீத்தேன் வேதியியல் வாயு வேண்டி இயற்கை உடலில் ஆழ்துறையிடல் நன்றோ. இயற்கையே இறைமையின் வடிவமென்றோ. வயப்படும் சூழலே மாண்புறு வாழ்வென்றோ. செயற்கையாய் வாழ்தலும் சிறப்போ, உயர்வாம் இயற்கையை காத்து வாழ்வுமே என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு வழங்கிய தமிழ் அருவி வானொலிக்கும் வழிகாட்டிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் ஐயா பாரதி தமிழ்ப்பணி செம்மல் நீலகண்ட தமிழருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். ஆசா கந்தன், திருவொற்றியூர், சென்னை. விண்வெளியில் கழிவுகள் மலைகளை அழித்ததால் ஆறுகள் அதாவது அதிகமாக உற்பத்தியாகாமை, ஓசோன் படைகள், நெகிழியின் அதிகரிப்பு, நச்சு வாயுக்கள், இவ்வாறு பூமி சிதைவடைகிறது. எனவே இவற்றில் இருந்து பூமியை மீட்போம் என்று அழகான இந்த கவிதையை தந்திருந்தார் கந்தனையா. நன்றி ஐயா. மீண்டும் சிறப்பியுங்கள். நன்றி. வணக்கம். அடுத்து